இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு ஏதோ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இது என்ன பொண்ணா பையனான்னு தெரியலையே. இந்த தாடி வச்சிருக்காங்க பையன் தான். ஆனால் கீழே வந்துட்டீங்கன்னா பாவாடை மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கோடாரி எவனையும் மேலே உள்ளே போய் போட்டு தள்ளிட்டாங்கன்னா நம்ம மண்டையை கழட்டி விட்டுருப்பாங்க. இந்த இதை வச்சு இவன் தலையிலே வெட்டலாம். ஆனால் இவனை கொலை பண்ணிட்டா நம்ம கொலைகேஸில் உள்ள போயிடும். இதை தூக்கி அந்தாண்ட போட்டுருவோம். சரி ஓகே. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதாவது வச்சிருக்கானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா மிஷின் வச்சு உள்ள பாம் கீது வச்சிருந்திருக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பைப்பில் கையிலேயே பாம் வச்சுட்டு இருந்திருக்கு. கையில் பாம் ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். இந்த லேசர் வச்சு அந்த பாம் வெடிக்க வச்சு இவனை போட்டு தள்ளிடுவோமா. இந்த லேசர் வந்து பாம் வெடிக்க மாட்டேன்னு தெரியலையே. சரி ஓகே ரைட்டு வெடிக்கல. ஃபஸ்ட்டு இந்த கையில் பாமை வாங்கி தூக்கி போட்டுருவோம். கொலகார பாவி என்னென்ன எடுத்து வந்து எவனும் ஆர்டர் பண்ண வந்தான்னு தெரியல. கொஞ்சம் விட்டு தான் உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருந்திருப்பான். அப்புறம் நம்ம வேலைக்கு கொலை வச்சுருந்துருப்பாங்க. இந்த ஹெட் பேண்ட் தான் ஒரு குறை இந்த நாய்க்கு. எல்லாத்தையும் வாங்கி தூக்கி போட்டுருவோம். சட்டையை கழட்டி சட்டையோட ஓட விட்டுருவோமா. சரி வேணாம் பாவமாக இருக்கும். பாய் உள்ள டவுசரை போட்டு விட்ருவோம். ரைட்டு தண்ணியை ஊற்றி எதாவது வாஷ் பண்ணி விட்ருவோம். சட்டையெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு பண்ணி வச்சிருக்கான் பார்த்தீங்களா. சரி ரைட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விட்டு அனுப்புவோம். பையில் மூஞ்சி கை கால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம். என்னடா மண்டை இது இவன் தீவிரவாதியாக இருப்பான் போல. இவனை ஃபஸ்ட்டு போலீஸில் போட்டுக்கணும். இவனை ஃபஸ்ட்டு உள்ள அனுப்பி விட்ருவோம். இல்லை நம்மளை இது போட்டு இருப்போம். உள்ள அனுப்பிவிட்டு வெளியே போலீஸுக்கு கால் பண்ணி மாட்டி விட்டுருணும்.